மீட்டெடுப்போம் எங்கள் உரிமையை மீட்டெடுப்போம் நாம் தமிழர் மீட்டெடுப்போம் என்னொரு
பயன்களை தான் எங்க பனையில் கண்டுபிடிச்சோம். வாழ்வு பனையோடு பண்ணைக்கு பூசையத்தான் போடு. எங்க வாழ்வு பனையோடு பண்ணைக்கு பூசையத்தான் போடு. நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை. நாடாண்ட ராசா யாரும் எங்க கல்ல தடுக்கவில்லை. யாராண்டு பயனும் இல்ல எங்க வாழ்க்கை சுகமும் இல்ல. ஊராக திரிஞ்சோம் அட எங்க பனைய மறந்தோம். நாங்க ஊராக திரிஞ்சோம் அட எங்க கல்ல மறந்தோம். ரப்பகல பாடுபட்டு குடும்பத்தோட உழைக்கிறோமே. ஒத்த பணம் ஏறனையா எங்கூட குடம் தூக்கணையா. உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம். உனக்கு எதுக்கு லஞ்சம் நாங்க என்ன குத்தம் செஞ்சோம். வெள்ளக்காரன் போட்டானையா விளங்காத சட்டம் ஒண்ணு. வெள்ளக்காரன் போயே போட்டான் சட்டம் மட்டும் இன்னும் இருக்காம. சட்டத்தை நீ மாத்து இல்ல போட மாட்டோம் ஓட்டு. அவன் சட்டத்தை நீ மாத்து இல்ல போட மாட்டோம் ஓட்டு. சட்டம் போட்டு தடுத்தாலும் சனங்களை படப்படுத்தினாலும் குண்டாசு சட்டம் போட்டு கூண்டலண்டி அடைச்சாலும் எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு. எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு. எங்க உணவு கல்லு அதை இறக்குவோம்னு சொல்லு. இது என் வாழ்வியலோடு கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பனையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும். வச்சு செஞ்சு விட்டுருவேன். பூராத்தையும் வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, தேவையில்லாத வந்து அவனை வந்து தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். பனை தென்னை என்பது விவசாயம். அங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கு இல்ல, எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம். 840 பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான். பனை என்னுடைய தேசிய மரம். அதை நான் இழக்க முடியாது. பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். பனை அதை நினை, தாயை போல் கட்டி அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். இதை வந்து கல்லுன்னு மது இதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே சில மேதைகள் என் தம்பியெல்லாம் ஜரம் பாருங்க. பனையிலிருந்து பனஞ்சாறு வரும். அதில் ஏதாவது கலந்தாத்தாங்கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம்டா டே நான் வென்று வந்து இதே பனையில் கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா டே வைக்க பயல்களா. சேட்டை ஒருத்தன் வாத்தியாரு, ஒருத்தன் பேராசிரியர், ஒருத்தன் முதலமைச்சர். பனி இனிக்குதா சக்கரவடிகளா. டே நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விளங்குமாடா. விளங்குமா? எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன்? நான் இதில் ஏறத்தான் தயாராக இருந்தேன். என் தம்பியை வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதில் தான் ஏறோம் வான்ட்டான். நான் வரும்போது இதுவும் தேவைப்படாது. விசை ஏணி வச்சிருக்கேன். தட்டா கரன்னு கொண்டு போய் விட்டுரும். இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகர்த்தி கொண்டு வச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்கிற வேலை இல்லை. உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் செய்கிற எல்லாருடைய வேலை. நவர் நாங்கள் ஒன்றும் புதுசாக இல்லை. அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது. இந்த பனை, இந்த ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசாக நான் செய்கிறேன்னு. திராவிடன் இந்த திருடை இருக்கிற வரை கல் மதுவாக தான் இருக்கும். டாஸ்மார்க்கு சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும். வேற வழி இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி அதை தடை செஞ்சது அதை உடச்சி நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊரில் கல் இருக்குன்னு சொந்தக்காரன் புறம் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டேன். தகர்த்தறிஞ்சிடும் பார்த்துக்கிட்டேன். வேற ஏதாவது வேலை செய்ய. இப்போ ஒவ்வொன்றா செய்கிறேன். இந்த வாரம் ஒன்றா செய்கிறேன். இன்னைக்கு கல் இறக்கியிருக்கேன். நேற்று இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்கள் திருமுருக பெருமானுக்கு தமிழில் குடமுழுக்கு செய்யின்னு செய்ய மாட்டான். சேகர் பாபுக்கு என் தாய்மொழியில் சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு? அவனுக்கு என்ன நேர்த்தி கடை? அவர் தாய்மொழி அது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்கே குடமுழுக்கு நடத்து, நான் அங்கே பக்கத்தில் நடத்துகிறேன். அதே என் முருகனை வச்சு, அதே 76 குடத்தை வச்சு, என்னுடைய ஓதுவார்களை வச்சு, என் தாய் தமிழில் என் பாட்டனுக்கு, என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்தை என் பாட்டன் பேரனோட நிக்கிறா, ஊரானோட நிக்கிறானான்னு பார்த்துருவோம். எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பார்த்துருவோம். வா அன்னைக்கு பார்த்துருவோம். அது மாதிரி அடுத்தது
ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை வெட்டி என் தாயின் மாரை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பார்ப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணாலும் வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிடும். பார்த்து பண்ணிக்கணும். அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்கிறேன். ஒன்றும் இந்த இது இருக்குன்னு எனக்கு ஒன்றும் வேற வேலை இல்லை. யாரோ சொன்னார் அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு, சிறையில் இருக்கிறது தான். ஏன்னா எவனும் எனக்கு அழைக்க மாட்டான், செய்தி போட மாட்டான். அண்ணே என்னை கிள்ளிட்டான், அண்ணே என்னை நோண்டிட்டான். வரல 24 மணி நேரமும் புத்தகமும் நானும் இருப்பேன். பக்கத்தில் ஒரு ஏடு இருக்கு, ஒரு பேனா இருக்கு. நான் பாட்டுக்கு எழுதுவேன். மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு இங்கே வந்து பூரா பையிலும் கொண்டு எடுத்துக்குவேன். இப்பவே கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. அந்த காவலர் கெஞ்சுவார், ஐயா 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 நீங்கள் கொஞ்சம் தூங்கிட்டியா, காலையில் எந்திரிச்சு படிக்கலாம் இல்லைங்க ஐயா ஏயா அப்படின்னு. காலையிலையும் படிக்கணும், இப்பவும் படிக்கணும். உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா அப்படி ஓரமாக அங்கே போய் இருந்து தூங்குங்க. ஒரே ஒரு காவலரை எனக்கு போடுவான். அவரையும் மேலே அன்பு, அவருக்கு வேறு ஆள் இல்லை. ஐயா ஐயா நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு படிக்கலாம் இல்லைங்க. என்னை பெற்ற தாய் கூட இப்படிலாம் கருணையா ரொம்ப அன்பா, ஐயா 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 சாப்பிட்டு படிங்கய்யா, ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா அப்படின்னு அப்படியெல்லாம் பாசம் காட்டுவாங்க. அதனால எதுக்கும் பயப்படுற ஆள் நம்ம இல்லை. அடுத்து ஒவ்வொரு போராட்டமாக செய்கிறேன், ஒன்று எது இடியே விழுந்தாலும் நகரதல்ல, அது ஒன்றும் இல்லை. அதனால ஒவ்வொரு போராட்டம் பாரு எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமாக அவனே கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்போ நான் எங்கள் தம்பியில் முடிவு பண்ணுறேன், தீ குளிக்கிற போராட்டம். ஏன்னா சீமானுக்கு பேர் வந்துரும்னு பல பேரும் தீ குளிச்சு சாவான். அதனால கல் இறக்குறதே இந்த இருக்கிற நெருக்கடி அச்சுறுத்தலை போக்கத்தான். இந்த கல் இறக்குற என் தம்பி பாண்டியன் விக்டர் மாதிரி பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, உங்க உடன் பிறந்த ஒரு அண்ணன், அவன் கூட பல லட்சக்கணக்கான தங்கைகள் தம்பிகள் பெரும்பட இருக்கிறவங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்றுக்கும் பயப்படாத. அதிகபட்சம் போனால் இன்னும் 10 மாதம் ஆடுவான். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று வரேன். அதே விவசாயி எனக்கு என்ன மட்டும் இல்லை, சின்னமாக தான். நீ என்னை தேட வேண்டியதில்லை, சின்னத்திலே நான் தான் இருக்கேன். அவனுக்கு தெரியல இது சீமா மூஞ்சின்னு கொடுத்துட்டான். சீமானதான் வரைஞ்சி கொடுத்துருக்கான்னு தெரியாதுல்ல தேர்தல் ஆணையத்தில் இருக்கவனுக்கு. அவனுக்கு இப்போ ஐயா அவர் தானே அது, ஐயா என்னது இது இப்படியாது. சீமான் சின்னம் இல்லை, சீமானே தான் சின்னம். அதனால எப்படியாவது ஓட்டை போட்டு வெளில விட்டுரு. புரியுதா? முருகனே எங்கூட கூட்டணியில் இருக்காப்ல. யாரு? முருகன், சிவன், அப்புறம் எங்கள் மாயவன், திருமால், பெருமாள்லாம் ஏன் பின்னாடி தான். ஏன்னு பேரை நான் தான் இருக்கேன். அவனுக்கு எவனும் வரமாட்டான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது, எனக்கு உன்னை விட்டா நாதி கிடையாது. அதனால தயவு செய்து இந்த பாருங்க, எங்க அப்பா பாருங்க எவ்வளவு ஆண்டுகளா இந்த கல் உரிமைக்கு போராடுறாங்கன்னு பாருங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் நாங்க வென்று வந்து கால திறக்கிறான், அவர் கையால திறக்கிறான். எவன் தான் வரான்னு பாக்குறோம், மூடுறோம். டாஸ்மார்க்கா அதையும் அவர் கையாலே மூடுறோம். பானை தென்னை வாரியத்துக்கு நம்பி பாண்டியன் தலைவரா போடுறான். ஆடுறா பாத்துக்கிறோம்டான்ட்டு. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா அமெரிக்காவில் உலக நாடு இல்லை. கருப்பட்டிக்கு அலையிறான், இங்கே உற்பத்தி இல்லை. நாம வர்றோம், பனை தென்னை எல்லாம் சார்ந்து தொழிற்சாலை போடுறோம். வாழ்விடத்திலே அரசு வேலையை கொடுக்குறோம். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. பாய் விண்ணுதல், நார் விண்ணுதல், கொட்டான் விண்ணுதல், கருப்பட்டி செய்தல், நாட்டு சக்கரை செய்தல், பணம் கற்கண்டு செய்தல், எல்லாம் அந்த இடத்துல தொழிற்சாலை. எங்கேயும் கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை. நீ வெளியில வர வேண்டியதில்லை. வாழ்விடத்துல வேலை தரவன் அண்ணன், நீ என்னை வெல்ல விட்டுரு.
வெள்ளை விட்டு நான் பயன்படுத்தி காட்டுறேன். நீ என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. மண்டை முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். அதனால பயப்படாத. கல்லை குடிக்க ஊக்கப்படுத்துறாரு. டேய் ஒரே கேள்விதான்டா, கல்லை குடிச்சு செத்தவன் ஒருத்தனை சொல்றான், சொத்தம்பிட்டையும் வித்தவனை காட்டுறா, நாங்க போயிடறோம்டா. ஒரு மர கல்லை குடிச்சு பாடுறா, இப்படி மின்னு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. அந்த இது குடல் செத்து போச்சு, ஈரோக்குள்ள அழுகி போச்சு, இந்த இது ஆர்கான் செத்து போச்சு, ஒரு அளவு இருக்காது, எல்லாம் தெம்பாயிரும். அதனால கல் என்ற சொல்லை ஒழிப்போம். நம்ம மூதாதை கல் உண்ணாமைன்னு பாடிட்டாங்கிறாங்க. அவன் எல்லாம் பாடினான். புலால் உண்ணாமை கூட தான் சொல்லியிருக்கான். அவன் சொல்லியிருக்கான், எல்லாம் அவனே தான் சொல்லியிருக்கான். கொல்லான் அவனை வந்து எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும்ன்றான். புலால் உண்ணாமை இருக்கிறவனை அவனே சொல்றான். அவன் என்ன சொல்றான்? கொலையில் கொடியோரை வேந்தறுத்தல் பைங்குள் களை கட்டங்களோடு நேருங்கிறான். அரசனுக்கு துரோகிகளை போட்டு தள்ளுறது ஒரு களை எடுக்கிறதுக்கு சமம்டாங்கிறான். அதனாலதான் பாளையர்வாளோட சுத்திரம், பல வேற களை எடுக்க வேண்டியது இருக்கே. அது வந்து அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. சிறை என்றால் நிறை, தடை என்றால் உடை. எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும் படை. அதனால தைரியமா கவலைப்படாம இரு. ஒவ்வொன்றா செய்கிறோம், ஒவ்வொன்றா செஞ்சு விடுறோம். எது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவோம். அப்போ என் தம்பி கூட சொன்னா, வன பாதுகாப்பு சட்டம் அண்ணே நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா, இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறோம் பெரிய. ஆமாம், அதெல்லாம் மேயக்கூடாதுட்டான சிக்கலாயிரும். நீதிமன்றம் சொல்லிடுச்சு. எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயாராக இல்லை. எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம். நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான். 815 டாஸ்மாக் கடையில திறக்கலாம்னு நீதிபதி சொல்றாரு. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எதிர்க்கிறா. 8 சக்கர வாகனத்துல 700 லாரியில கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இது நீதியா? அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க. அநீதியை அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள். அநீதியை கண்டு அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான். புரட்சியாளர் பழனி பாபா. அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நாம் அடிமையாக தயாராக இல்லை. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம். கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணன் சொல்றா, கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எண்ட வாடா புரட்சி வெல்லட்டும்.